மேகநாதன் சாதாரண நபர், பண்ணாரியம்மன் சுகரில் ஒரு சாதாரண ஒரு ஊழியர், ஒப்பந்த ஊழியர், பலாயிரம் கோடி வச்சிருக்கார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் சொன்னார், கவர்மெண்ட்டில் சாராய கடையில் லீக் ஆகுதுனார். சாராய பாட்டில் லீக் ஆகலை, சாராய சாம்ராஜ்யமே பல கோடி ரூபாய் லீக்காக எங்கேயோ போதுனார். திமுக என்பது விஞ்ஞான பூர்வமாக ஊழல் புரிந்த கட்சி. உதயநிதி அப்போ ஸ்டாலினுடைய அப்பா தான் கருணாநிதி. இந்த தாத்தா சர்க்காரியா கமிஷன் ஊழல் பெரும் குற்றவாளி. பல 1000 மூட்டை சர்க்கரையை காணா. நீதிபதி சர்க்காரியா கேட்குறாரு, எங்கேயா சர்க்கரை? எறும்பு தின்னுருச்சியா? அடா பாவி, எறும்புனே 1000 மூட்டை சர்க்கரை ஆமா தின்னுருச்சு, எறும்பை போய் விசாரிக்க முடியுமா? இடி, ஐடி, சிபிஐ, ஐபி எல்லாமே அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு துருப்புச்சீடு தான். திருடம் திருடிட்டே இருப்பான். இவர்களுக்கு போலீஸ் எப்போ பிடிக்கணும்னு தோணுதோ அப்பதான் பிடிப்பான். நீதிமன்றத்துல எப்படி இதெல்லாம் வந்து செல்லுபடியே ஆகாது, ஈடியுடைய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. திமுக ரொம்ப புத்திசாலியா சொல்றாங்க, விசாகன் 10 நாளில் 1 மாசத்துல மாற்றப்பட போகிறார். இதான் திமுகவுடைய தோல்வி. ஆனா வர சொல்லுங்க, அமைச்சர் எப்படி அரசியல் தப்பிச்சுக்குவான், ஆனா அதிகாரி தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அப்ரூவராக மாறுவது மட்டும்தான். இப்ப ரத்தீஷ் மூலமாக உதயநிதி ஸ்டாலின், ஏன் ஸ்டாலின் அவர்கள் மேல கூட ஏதாவது வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் டார்கெட் எல்லாம் சொல்றாங்க. அவர்களுடைய நோக்கம் திமுக வெற்றி அடையாமல் தடுப்பதுதான். ஆட்சி கலையறதுக்கு வாய்ப்பு, ஆட்சியெல்லாம் கிடையாது. ஆட்சியில வர்றது பாய் தான் பிஜேபிக்கு போயிட்டு இருக்கு. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ 1000 கோடி ரூபாய் ஊழல் மதுபானத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கானது இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இடி வந்து ஏதோ தமிழக அரசு மேல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட எப்படியாவது இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயரை கொண்டு வந்துடணும் தான் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு புறம் குற்றச்சாட்டு. ஆனா அந்த வகையில டாஸ்மாகினுடைய செயலாளர் விசாகன் அவர்களை வந்து நேற்றைக்கு விசாரணை, அவருடைய வீட்டுல எல்லாம் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, விசாகன் 50,000 கோடி 50 சாராய ஆலையில் உற்பத்தி, 50,000 கோடி வியாபாரம், இது அல்லாமல் 20,000 கோடி ரூபாய் கணக்கில் வராது. 20,000 கோடி ரூபாய். மேகநாதன் சாதாரண நபர், பண்ணாரியம்மன் சுகரில் ஒரு சாதாரண ஒரு ஊழியர், ஒப்பந்த ஊழியர், பலாயிரம் கோடி வச்சிருக்கார். அவரு தான் சாராய ஆலைகளுக்கும் அட்டைப்பெட்டி சப்ளை பண்ணுவார். அட்டைப்பெட்டி ஃபேக்ட்ரியை போட்டார். அவர் தான் மூடி ஃபேக்ட்ரியை போட்டார். லேபிள் ஃபேக்ட்ரியை போட்டார். அரசுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு தேவையான டாஸ்மார்க் மது ஆலைகளுக்கு சப்ளை பண்ணுறது இவரே. 20,000 கோடி ரூபாய்க்கு எங்கே சப்ளை பண்ணுறாரு? பிளாக்ல போலி மதுபான ஆலைகளுக்கு சப்ளை பண்ணுறவர் யார்? இதே மேகநாதன் தான். அப்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த முன்பு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் சொன்னார், கவர்மெண்ட்டில் சாராய கடைகளில் லீக் ஆகுதுனார். சாராய பாட்டில் லீக் ஆகலை, சாராய சாம்ராஜ்யமே பல கோடி ரூபாய் லீக்காக எங்கேயோ போதுனார். உடனடியாக மாற்றப்பட்டார். மாற்றப்பட்டு இப்போ கடைசி வரிசையில் உட்கார்ந்துருக்கார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர். உலக வங்கி தரத்தில் ஒரு தனியார் வங்கியில் துணைத் தலைவராக அமெரிக்காவில் இருந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணியுடைய கணவர் இப்போ எங்கே இருக்காரு? கடைசி பெஞ்சில் நிற்கிறார். ஏன்? செந்தில் பாலாஜியை நோக்கி, இந்த டாஸ்மார்க்கை நோக்கி எந்த குற்றச்சாட்டும் சொல்லக்கூடாது. சொன்னால் கடைசி பெஞ்சுக்கு தான். அவருக்கு வேறு வழி இல்லாமல் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கார். அமைச்சரவையில் எந்த அதிகாரம் இல்லை. ஐடி துறையில் ஏப்பா எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைப்பா, எல்லாம் போய் கேட்டுக்கன்னு சட்டசபையிலே அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போது விசாகன் திருடுவதற்காகவே, கொள்ளையடிப்பதற்காகவே ஜெயமுருகன் உளியின் ஓசை திரைப்பட தயாரிப்பாளர் கருணாநிதிக்காகவே எடுத்தார். இந்த லைசன்ஸுக்காகவே எடுத்தார் உளியின் ஓசை. அதே போல் ஜெகத் ரட்சகன் 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஃபைன் போட்டிருக்கு. எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருப்பார்? கல்வி கொள்ளையன். விசாகன் அவர்களுடைய வீட்டில் விசாரிக்கும் போது அவருடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து வீட்டினுடைய பின்புறத்தில் ரதீஷ் அப்படின்றவருடைய சேட்டு, இமெயில்ஸ் இது எல்லாமே வந்து கிழித்து போட்ட நிலையில இருந்தது. இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்? இதெல்லாம் வந்து இடியோடைய செட்டப்பு, இது டிராமாட்டிக்கா செட் பண்ணி திமுக ஆட்சியில இந்த மாதிரியான ஒரு பேரை கொண்டு வரணும்னு பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து விசாகன் அவருடைய வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல அதாமா, திமுக என்பது விஞ்ஞான பூர்வமாக ஊழல் புரிந்த கட்சி. இவங்க தாத்தா கருணாநிதி இருந்தார்ல,
உதயநிதி அப்போ ஸ்டாலினுடைய அப்பா தான் கருணாநிதி. இந்த தாத்தா சர்க்காரியா கமிஷன் ஊழல் பெரும் குற்றவாளி. பல 1000 மூட்டை சர்க்கரையை காணாம். நீதிபதி சர்க்காரியா கேட்குறாரு, எங்கேயா சர்க்கரை? எறும்பு தின்னுருச்சியா? அடா பாவி, எறும்புனே 1000 மூட்டை ஆமா தின்னுருச்சு. எறும்பை போய் விசாரிக்க முடியுமா? எறும்பை போய் ரிமாண்டெல்லாம் பண்ண முடியாது. சரிப்பா, அது சாக்காத கணக்கு கொடு. ஐயா சாக்கெல்லாம் கரையாந்துட்டுருச்சு. இவர் தான் கருணாநிதி. அப்போது அவருடைய பேரன் இப்போ துணை முதலமைச்சர் இருக்கார், மகன் முதலமைச்சர். இவர்கள் தான் மருமகன் சபரீசன் ஜி ஸ்கொயருடைய உரிமையாளர். இந்த ஜி ஸ்கொயர் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் கோடி வச்சிருக்கு. 5 லட்சம் கோடி. எல்லா நிலங்களும் வளைக்கப்படுகிறது, சுற்றப்படுகிறது. இனி பூமியில் நிலமே இல்லை. இவர்கள் ஆளுகிற தமிழ்நாட்டில் நிலமே இல்லை. ஜி ஸ்கொயர் எங்கே போயிடுச்சு? கர்நாடகா போயிடுச்சு, ஆந்திரா போயிடுச்சு, தெலுங்கானா போயிடுச்சு, தமிழ்நாடு போயிடுச்சு. இப்படி ஜி ஸ்கொயர் கட்டுப்பாட்டில் தான் அனைத்து நிலங்களும். அரசு நிலங்கள் பூரா அப்படியே மாறி போச்சு. இப்போ அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, ஈடிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது தமிழக அரசு மேல வேணும்னே இழுக்கு விளைவிக்கணும்ன்றதுக்காகவே வந்து இந்த மாதிரியான ஒரு கேஸை போடுறாங்க. 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றது மூலமா மக்கள் கிட்ட ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்றதுக்கு முயற்சி செய்து மத்திய அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அரசு ஊழியர்கள் கிட்ட எப்பவுமே வந்து தமிழக அரசு ஆதரவா நிற்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, முத்துசாமிக்கு அந்த அறிக்கை வந்து அவரே பேப்பர் பார்த்து தான் படிச்சிருப்பார். திமுக குடும்பத்திலிருந்து இந்த அறிக்கை போயிருக்கும், இல்லை சபரீசன் அலுவலகத்திலிருந்து இந்த அறிக்கை போயிருக்கும், இல்லைன்னா உதயநிதி அலுவலகத்திலிருந்து அறிக்கை போயிருக்கும் முத்துசாமி பெயர். இதுதான் திமுக. முத்துசாமிக்கு இந்த அறிக்கைக்கும் தொடர்பு இல்லை. முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக நீங்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும், அதில் முத்துசாமி டாஸ்மார்க்கில் போய் பல கோடி ஊழல் நடக்குது. இதுக்கெல்லாம் தலைவர் யாரு? இன்னும் செந்தில் பாலாஜி தான். இப்போ பஹல்காம்ல வந்து பிரச்சனை நடக்குதுன்னா அது பீகார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் சில பேர் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இப்போ எலெக்ஷன் வர வரைக்கும் 2026 தேர்தல் முடிகிற வரைக்குமே இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும்ன்றதுதான் மத்திய அரசோட நோக்கம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எப்படி சிறையில் அடைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு பிளானிங் தான் தமிழ்நாட்டிலையும் வந்து செய்ய முனைப்போட இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடி, ஐடி, சிபிஐ, ஐபி எல்லாமே அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு துருப்புச்சீட்டு தான். திருடம் திருடிட்டே இருப்பான். இவர்களுக்கு போலீஸ் எப்போ பிடிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் பிடிப்பான். நீங்கள் ஊழல் நடப்பது என்பது மத்திய அரசாங்க அலுவலகங்களுக்கு அத்தனை பேருக்கு அத்துப்படி. இப்போ ஏன் உடனே களத்தில் வருதுன்னா, தேர்தல் வருகிற பொழுது இந்த தேர்தலுக்கான பணமே எங்கிருந்து வருது? சாராயத்திலிருந்து தான் வருது. சாராயத்திலிருந்து வரக்கூடிய பணம் தான் வாக்காளர்களுக்கு பணமாக போகும்போது, போதையில் சாராயமாக போகுது. அப்போது திமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிற பிஜேபி திமுக மீது இருக்கிற ஊழலை கையில் எடுக்குது. ஊழல் இல்லாமல் கையில் எடுக்க முடியாது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அத்தனையும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கதை முடிய போகுதுங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே தெரியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபி எதிர்த்து டெல்லியிலேருந்து பஞ்சாப்ல குஜராத்தில் யூபிக்கு வர போகிறார். ஆனால் தெரியுது. ஆனால் பிறவி அரசியலே தெரியாத ஒரு முட்டாள் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு? தேர்தலுக்கு பணம் வேணும்னு மணீஷ் சிசோடியா போன்ற அடி முட்டாளுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாரு? அரசு மதுபான கொள்கையை தனியாருக்கு ஆதரவாக தீர்மானம் போடுகிற பொழுது பிஜேபி அலர்ட் ஆயிட்டான். கதை முடிஞ்சுதுடா. பிஜேபி எதிரி ஒளிஞ்சான். முடிவு பண்ணி மதுபான ஆலையை அரசு ஆதரவாக இருந்த கொள்கையை தனியாருக்கு ஆதரவாக சட்டசபையில் தீர்மானம் போடும்போது சோழியம் குடுமி சும்மா ஆடாது. செட்டியார் ஆதாயம் இல்லாமல் ஆத்தோட போக மாட்டார். இந்த கணக்கில் தனியார் முதலாளிகளிடம்
பல ஆயிரம் கோடிகளை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ ஒருவேளை வந்து தமிழ்நாட்டு அரசு மற்றும் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சு அது போனாலுமே நீதிமன்றத்துல போய் தன்னை நிரூபிச்சுட்டு வந்துருவாங்க. நீதிமன்றத்துல எப்படி இதெல்லாம் வந்து செல்லுபடியே ஆகாது ஈடியுடைய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே அதுக்கு முன்னாடி விசாரணை வரும்போதே இந்த ஒரு குற்றம் நடந்துருச்சு, தமிழ்நாடு அரசு ஊழல் அரசு அப்படின்றத வந்து கட்டமைக்க பாக்குறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள், முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டே போட்டாரு, தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க. இது வந்து எந்த ஒரு ஆதாரமும் வச்சு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரசு மேல இப்படி குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படி இல்லம்மா, அதாவது விசாகன் வந்து அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு அரசு அதிகாரி, ஒரு IAS அதிகாரி. IAS அதிகாரி வீட்டை சுற்றி பல 100 கோடி பணம் இருக்கு. விசாகனோட கீழ் பணியாற்றுகிற மாவட்ட மண்டல டாஸ்மார்க் அதிகாரிகள் வீட்டில் கணக்கில் வராத பல 100 கோடி இருக்கு. இதெல்லாம் யாருக்காக சேர்க்கப்படுகிறது? விசாகனுடைய கட்டளைப்படி இது எங்கே கொண்டு சேர்க்கப்படுகிறது? தேர்தலுக்கு சாராயத்தில் மொத்த நாடே இருக்கு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா குடிகார போதையில் 10 ரூபா கொடுத்தா அது வருஷத்துக்கு 3600 கோடியாக மாறுது. 10 ரூபா பாட்டிலுக்கு. காலையில் இருந்துச்சுன்னு 1 கோடி பேர் நேராக குடிக்க போகிறான். அந்த குடிக்க போகிறவன் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி வாங்குறாரு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா பினாமியாக வருது. இந்த கூத்தெல்லாம் அடிமுட்டாளான தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. ஆனா இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது, இதுக்காக எந்த ஒரு எஃப்ஐஆரும் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் தான் இருக்கே தவிர இதை வந்து எப்படி நிரூபிக்க முடியும்? அது வந்து டாஸ்மாக்ல அந்த நேரத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து குற்றத்தையே வந்து நிரூபிக்க முடியும், வேற வழியே இல்லை. இதை பெருசா வந்து இதுல நிக்காது இந்த கேஸ்ன்னு தானே சொல்றாங்க. திமுக ரொம்ப புத்திசாலியா சொல்றாங்க, விசாகன் 10 நாளில் 1 மாசத்துல மாற்றப்பட போகிறார். இதான் திமுகவுடைய தோல்வி. ஆனா வர சொல்லுங்க, திமுகவுடைய தோல்வி அதுதான். என்ன தோல்வினா, விசாகன் வருமான வரித்துறை அமலாக்கத்துறைக்கு அப்ரூவரா மாறிட்டார். எப்படி மாறினார்னா, விசாகனுடைய சொத்துக்களை பூரா அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் எடுத்துட்டாங்க. உனக்கு ஏது இத்தனை கோடி சொத்து சொல்லு? நீ திருடி கொண்டு போய் திமுக அமைச்சர்களுக்கு கொடுத்து 2வது விஷயம். உனக்கு எப்படியா இவ்வளோ கோடி சொத்து? பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, மச்சனிச்சி, அத்தனை பேருக்கு இப்படி சொத்து. அப்போ திருடியதில் பங்கு. திருட்டை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருடியதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசாகனுடைய சொத்து மதிப்புகளை பல ஆயிரம் கோடி வருது. சாதாரணமாக மதுரையில் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டு வந்த ஒரு மாணவன் ஒரு IAS அதிகாரி ஆன பிறகு இப்படி 1000 கோடி ரூபா சொத்து சேருது. அத்தனை யார் பார்த்துட்டே இருப்பா? RSS பார்த்துட்டே இருப்பான். RSS கட்டுப்பாடு இருக்கிற தாய் கட்சி RSS சொல்லுகிறதை பிஜேபி செய்வான். பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, ED, ID எல்லா துறையும் இருக்கு. அப்போ விசாகனை அப்ரூவராக மாற்றினாலே போதும். யாரு கிடப்பா? விசாக எல்லா ஆதாரங்களையும் எதில் போட்டு வச்சிருப்பாரு? பென்ட்ரைவில் வச்சிருப்பாரு. ஐஸ் பார்ல விசாகனை படுக்க வச்சா விசாக அத்தனையும் ஒப்பிச்சிருவார். ஒப்பித்த பிறகு அனைத்து ஆதாரங்களும் யாருக்கு வந்துடும்? அமலாக்கத்துறைக்கு வந்துடும். அமலாக்கத்துறை இதை அமைச்சர்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. விசாரணை கூப்பிட்டு பேப்பரை போட்டால் இது உன் பேரில் சொத்து இருக்கு, இது இத்தனை கோடி வந்திருக்கு, நீ இதுக்கு முதல்ல பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்திருக்க, மெட்ராஸுக்கு வரைக்கே பஸ்ஸுக்கே காசு இல்லை, எப்படியா 10 வருஷத்தில் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சா? இதை கேள்வியை கேட்கும்போது அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. சிசிடிவி கேமரா இதையெல்லாம் பதிவு செய்து கொள்ளும். இதுதான் ஆவணம் எங்கே? நீதிமன்றத்தில். அப்போ இந்த நபர்கள் யார்? ஒரு IAS அதிகாரி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், நீதிமன்றம் அத்தனை கெட்டியான ஆவணம் அதுதான். அது இந்த அமலாக்கத்துறை அத்தனை ஆவணங்களையும் நீங்கள் யார் வச்சுருப்பா? பென்ட்ரைவில் போட்டு விசாகன் வச்சுருப்பார். விசாகனுக்கோடு சேர்ந்து சப்ளை செய்கிற மேகநாதன் வச்சுருப்பார். மேகநாதன் விசாகன் 2 பேரும் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்த ஆதாரங்களை, ஏன் தான் தப்பிக்கணும்ல, தன்னுடைய லஞ்ச பணம் தப்பிக்கணும்ல, அவன் அமைச்சர் எப்படி அரசியல் போய் தப்பிச்சுக்குவான். ஆனால் அதிகாரி தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அப்ரூவராக மாறுவது மட்டும்தான். அப்போ அனைத்து ஆதாரங்களும் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்குனாரோ? ED-ட்ட, ID-ட்ட போய் சேர்ந்துருக்கும். அதனால் பரம்பரையே தப்ப முடியாது.
இவர்கள் மட்டுமல்ல, யார் தப்ப முடியாது? எனக்கு பல அதிகாரிகளை தெரியும். இந்த அதிகாரிகள் பூரா செய்கிற தப்புக்கு கமிஷனை வாங்கிட்டு அத்தனை என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஜெராக்ஸ் தேவையில்லை. 1 லட்சம் ஜெராக்ஸ் எதுல இருக்குது? ஒரு சின்ன பென்ட்ரைவில் அப்படியே எடுத்து கொண்டு போய் அமலாக்கத்துறைக்கோ வருமான வரித்துறை புலனாய்வு ஆட்கள் இருப்பாங்க அங்கே. 1 மாதத்துக்கு முந்தையே உங்களுடைய எல்லா ஜாதகத்தையும் அவங்க எடுத்துருவாங்க. அப்போ யாராலையும் தப்பிக்க முடியாது. நீதிமன்றத்தில் மெட்டீரியல் எவிடன்ஸ், உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, எல்லா சாட்சியும் எங்கே போய் சேர்ந்துடும்? இவர்கள் சரண்டராவதை தவிர வேறு வழி இல்லை. ரத்தீஷே 1000 கோடி வச்சுருக்கான். ரத்தீஷ் அந்த கடற்கரையை ஒட்டி எம்ஆர்சி நகரில் ஷூட்டில் 5 பெட்ரூம் ஷூட்டில் வசிப்பதும் பிஎம்டபிள்யூ கார் இருப்பதும் எப்படிடா இத்தனை 1000 கோடி வந்தது? இதெல்லாம் தப்பவே முடியாது. சார், இப்போ அது மட்டும் இல்லாம இந்த 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்சி கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலுமே கிட்டத்தட்ட ஒரு மினிமமா 5 அமைச்சர்களாவது சிறைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரத்தீஷ் மூலமாக உதயநிதி ஸ்டாலின், ஏன் ஸ்டாலின் அவர்கள் மேல கூட ஏதாவது வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் டார்கெட் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அமைச்சர்கள் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. ஓகே, அமைச்சர்கள் பிஜேபிக்கு தேவையில்லை. அமைச்சர்களுடைய பணம் தான் தேவை. இதை நீங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனம் மூலம் எத்தனாயிரம் கோடி திருடினார்களோ பாதியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். யார்? பிஜேபி தேர்தல் நிதியாக பெற்றுக்கொண்டு இந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். திமுக தோற்று போயிடும். அவர்களுடைய நோக்கம் திமுக வெற்றி அடையாமல் தடுப்பது தான். ஆட்சி கலையறதுக்கு ஆட்சியெல்லாம் கிடையாது. ஆட்சியில் வர்றது பாய் தான் பிஜேபிக்கு போயிட்டு இருக்கேன். சார், அப்ப நோக்கம்னு சொன்னீங்க இல்லையா சார், திமுக வெற்றி பெறாம தடுக்கிறதான, அது சாத்தியமாகுமா? ஏன்னா 2026 அவங்க தான் வெற்றி அப்படின்னு இப்பவே உறுதியா சொல்றாங்க. ஆமா, நீங்க 2011 மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு தான் இருந்தது. காங்கிரஸ் கருணாநிதி தான் காப்பாத்துறாரு. பெரும்பான்மை 118 சீட்டுலாம் இல்லை திமுகவில், மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு 2011 சொன்னாங்க. என்ன ஆச்சு? அதே நிலைமை தான். மீண்டும் 2011 மீண்டும் திமுகவை காப்பாற்றுகிற காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ சிறுத்தைகளோ முஸ்லீம்களோ தலித்துகளோ படித்த தலித்துகளோ அத்தனை பேர் சேர்ந்து காப்பாற்றினாலும் திமுக மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு கொண்டே போகிறது. ஆகையால் நீங்கள் கடந்த தேர்தலில் பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சி தமிழ்நாட்டில், அதோடு சேர்ந்து திமுக வித்தியாசம் எவ்வளவு? 3% தான். திண்டத்தகாத கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, திமுக கூடாது. இப்போ இதுதான் மக்களுடைய மனநிலை. அதிமுக எந்த ஒரு பயமும் இல்லாம இப்போ இருந்துட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா இப்ப திமுகவில் பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக எந்த ஒரு வித பயமும் இல்லாம இருக்கிறாங்க. அதிமுகல இப்ப ஊழலே இல்லையா? அதிமுக திமுக ரெண்டும் ஊழல்களுடைய பிறப்பிடம். இப்போ நீங்க வேலுமணிட்டு 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. திமுக அதிமுக 1000 ரூபா ஓட்டு கொடுக்கறன்னு தயாராக இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 1000 ரூபானா 2 லட்சம் வாக்காளர்களுக்கு 20 கோடி. செலவு ஒரு 10 கோடி. நீங்கள் கறி விருந்து போட்டார்ல எடப்பாடி மகன் சொல்லிட்டார் எல்லாத்தையும், 30 கோடி வச்சுட்டு வந்து சேருங்க. எதுக்கு? தேர்தலை சந்திப்பதற்கு. 30 ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குற தகுதி இருக்கா உனக்கு? எம்எல்ஏ சீட்டு 2 லட்சம் ஓட்டுக்கு 1000 ரூபா போட்டால் 20 கோடி கொடுக்கணும். பூத்து கமிட்டி 63,000 பூத்து இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 1 மாத காலம் அந்த வட்ட செயலாளர் வண்டு முருகன், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர், கிளை செயலாளருக்கு, இளைஞரணி செயலாளர், அம்மா செயலாளர், அப்பா செயலாளர், அத்தனை செயலாளருக்கும் சரக்கு வாங்கி கொடுக்கணும், பிரியாணி காக்கா பிரியாணி வாங்கி கொடுக்கணும். இதுக்கு 10 கோடி 30 கோடி வந்து எடுத்துகிட்டு வா. இப்படி ஒரு கூட்டம் தயாராகிட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம் அடித்த கொள்ளை அண்ணா நகர் மோகனை மணப்பாக்கத்தில் பாதி எழுதிட்டு இருக்காரு. இப்போ இந்த தெலுங்கு கும்பல் பூரா தமிழ்நாட்டை கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான். இந்த கும்பல் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்து அந்த முட்டா பைய பூரா ஓட்டு போட்டுருவான். ஒரு ஓட்டுக்கு 2000, 2 லட்சம் ஓட்டுக்கு 40 கோடி ரூபாய். கட்டி சரக்கு பிரியாணி ஆள் அம்பு எல்லாம் கட்சிக்காரருக்கு செலவு பண்ண தான் வருவான். அதுக்கு 10 கோடி, 50 கோடி. விஷன் 200. இப்படி ஒரு தொகுதிக்கு 50 கோடினா 100 தொகுதிக்கு 5000 கோடி, 200 தொகுதிக்கு 10,000 கோடி. அதுதான் இப்போ விசாகனுடைய வேலை. இந்த 10,000 கோடி
இப்போ வேலுமணி என்ன சொல்கிறாங்க, என்ன துணை முதலமைச்சராக நான் 3000 ரூபா கொடுக்குறேன். எவ்வளவு? யார்கிட்ட கேட்குறாரு? எடப்பாடிகிட்ட. 3வது ஒரு பெரிய பவர் சென்டர் வேலுமணி. 5 லட்சம் கோடி எங்கே இருக்குது? துபாயில் இருக்குது. கடைசி தம்பி செந்திலும் இப்போ உபீஸில் குப்பையில் இருக்கிற சதாக் ஜலால் கீழக்கிற பாய் எங்கே வச்சுருக்காரு? துபாயில் 5 லட்சம் கோடி வச்சுருக்காரு. இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனது வேலுமணிகிட்ட இருக்குது. கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க அண்ணன் தாமோ அன்பரசன் நாக்கடை வச்சுருந்தார் எங்கே? கோயம்புத்தூரில். இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கே தங்க வைக்கிறார். 5 லட்சம் கோடி வச்சு அவர் சொல்கிறாரு, நான் துணை முதலமைச்சர் ஆகணும், ஓட்டுக்கு 3000 ரூபா கொடுக்குறேன். ஓட்டுக்கு 3000 ரூபா. திமுக 5 வருஷம் அடித்த கொள்ளையிலே 2000 தான் கொடுக்க முடியுது. இவர் முதல் அடித்த 5 வருஷத்தில் எவ்வளோ கொடுக்குறாரு? 3000 ரூபா தரங்கிறாரு. அப்போ ஒரு ஓட்டுக்கு 3000னா 60 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு, 10 கோடி ரூபா செலவு. அப்போ 70 கோடி ரூபா. 200 தொகுதிக்கு 70 கோடினா 7000 15,000 கோடி கொடுப்பதற்கு தயார். யார்? வேலுமணி. ஏன்னா அவர் பையன் ஆஸ்திரேலியாவில் விமானம் ஓட்டி பழகிறார். இப்போ கல்யாணம் ஆன பையன். அப்போது இப்படி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறதா அதிமுக திமுக. ஒரே எழுத்து தான் வித்தியாசம். இது திமுக, அது அதிமுக. ஆவை எடுத்துட்டா 2 திமுக தான். அலிபாபாவும் 40 திருடர்களும். அப்போது இந்த அரசியலை டெல்லி பார்க்குறான். இவர்களை ஒருத்தரை கையில் எடுக்கணும், ஒருத்தர் காலி பண்ணணும். ஒருத்தரை அதிமுகவை கையில் எடுத்தாச்சு, திமுகவை காலி பண்ணுவதற்கு எல்லாம் தெரிஞ்சது தானே. புதுசாக தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வழக்கு இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலை போல அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்ச ஒரே தப்பு தான், மதுபான மது ஆலையுடைய சட்டத்தை பணம் வேணும் என்பதற்காக, தேர்தல் நிதி பல ஆயிரம் கோடி வேணும் என்பதற்காக அந்த கொள்கையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தனியாருக்கு போட்டார். பிஜேபி கப்புன்னு முடிச்சுக்கிட்டான். கதையே முடிஞ்சுது. திமுகவுக்கு பல கதை இருக்கு. ஒரு கதை 2 கதை இல்லை, பல கதை. அதில் விசாகன் ஒரு கதை, மேகநாதன் அந்த துணை கதை. ஒரு கதையிலேயே காலினா அடுத்து மணல் இருக்கு. 30 கலெக்டர் ஜெயிலுக்கு போகிறான். இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. விசாகனே அப்ரூவ் ஆகிட்டார். எங்கெங்கே திருடி கொடுத்தேன் இந்த 4 வருஷத்தில் அரசு எவ்வளவு மதுபானம் விற்றது. ஜெகத் ரட்சகன் தனியாக லேபிள் விட்டாமல் மேகநாதன் அடித்த டூப்ளிகேட் லேபிளில் எத்தனாயிரம் கோடி விற்றாரு. அந்த மூடியில் எவ்வளோ சரக்கு போச்சு, பாட்டில் எவ்வளோ சரக்கு, எல்லாம் மேகநாதனையும் ஜெயந்தி மேகநாதனோட மனைவி விசா குடும்பம். இந்த 4 பேரை தூக்குனா போதும். திமுகவை ஒழிப்பதற்கான அத்தனை வேலையும் யார்கிட்ட இருக்கு? விசாகண்டையும் மேகநாதன்கிட்ட இருக்கு. அப்போ அமலாக்கத்துறை இதையெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவான்? இன்னும் 2 மாதம் 3 மாதங்களில் விசாக 100% பிஜேபிக்கு, அமலாக்கத்துறைக்கு, வருமான வரித்துறைக்கு அப்ரூவராக மாற்றி தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிட்டார். பல ஆயிரம் கோடி சொத்து தன்னிடம் இருக்கல. அடித்த கமிஷன் கொடுத்ததுல 1000 கோடி வந்திருக்கு. 1 லட்சம் கோடி கொள்ளை. வருஷத்துக்கு 50,000 கோடினா இப்போ 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி. 2.5 லட்சம் கோடியில் அரசுக்கு 2 லட்சம் கோடி, இவர்களுக்கு 1 லட்சம் கோடி. இதில் கமிஷன் மட்டும் இவருக்கு பல ஆயிரம் கோடி. யாருக்கு? விசாகனுக்கு. இந்த 1000 கோடியை மட்டும் தூக்குனா போதும் அமலாக்கத்துறைக்கு, வருமான வரித்துறைக்கு. அத்தனை பேப்பர் வந்துடும். திமுகவினுடைய பணம் எங்கே முடக்கப்பட்டிருக்கிற கதையெல்லாம் நான் வந்திருக்கும். எந்த எம்எல்ஏ வீட்டில் இருக்குன்னு இருக்கும். கொஞ்ச நாள் பார்த்தா காவிரி ஆற்றுல பணம் மூட்டையாக முதக்கும். வச்சிருக்கிற அமலாக்கத்துறை பணம் தூக்கி ஆற்றுல போட்டுருவான், கிணத்துல போட்டுருவான், தெருவில் போட்டுருவான். பல ஆற்றுல போட்ட பணம்லாம் இருக்குது. அதே போல தான் விசாகன் மேகநாதன் மூலம் திமுகவினுடைய லஞ்ச பணம் பதுக்கப்பட்ட இடங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அதோடு முடிஞ்சு போச்சு. G2 பாதி பணத்தை குஜராத் தேர்தலுக்கு கொடுப்பான், மீதி பணத்தை பீகார் தேர்தல் கொடுப்பான். அமைச்சர்கள் தப்பிக்கொள்வார்கள். திமுகவுடைய ஆட்சி முற்று பெறும். அதுதான் பிஜேபியினுடைய எண்ணம். அதை பிஜேபி செய்து முடிக்கும். இந்திய அரசியல் சூழல் குறித்தும் திமுக மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டான 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றத பத்தி எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.